இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு பொண்ணுங்களுக்கு மேல வசியம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பான் ஒரு கொடூரமான சாத்தான். இந்த படம் முடியறதுக்குள்ள இந்த படத்தோட வில்ல மட்டும் கையில கிடைச்சா அவனை நீங்களே அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு அவன் மேல அவ்வளோ கோவம் வரும். அந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த படம் பேரு வேஸ். இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்குமோங்கிற டென்ஷன் தான் நமக்குள்ள பில்ட் ஆகிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு மிரட்டலா எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ படம் அப்பனா ஒரு கரும்பு தோட்டம் மாதிரி தெரியுது. அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்குது. அது செத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இருக்கும் போல ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ்ல கிடக்குது. அத ஒருத்தன் கையில கேரி பேக் வச்சு அந்த எலியை தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் வீட்டுல டேபிள்ல வச்சுட்டு ஒரு கப்பு ஃபுல்லா டீ தூளை கொட்டி அந்த எலியையும் அந்த டீ தூளையும் எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது யாருன்னு காட்டல. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரு அவரோட பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக காலேஜ் வாசல்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஒரு பைலட் மாதிரி தெரியுது. அவரு தான் இந்த படத்துல லீட் ரோல். இப்போ ஒரு பொண்ணு காலேஜ் விட்டு வந்துடுறா. வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல ஏறி கிளம்பிட்டு இருக்கா. அப்படி கிளம்பும் போது அவர் பொண்ணுக்கு கேட்கறதுக்காக அவரோட கார் ஹாரனை ஹெவியா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த கார் சவுண்ட் கேட்டதுமே அந்த பொண்ணு அவரோட பாய் ஃப்ரெண்ட் போக சொல்லிட்டு அவ அப்பா கிட்ட வரா. ஏன்பா அப்படி பண்றீங்க, நான் தான் வரேன்ல, எதுக்கு இப்படி ஹாரன் அடிக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த கார்ல ஏறி உட்கார போறா. அவரும் கேஷுவலா யார் அந்த பையன் கேக்குறாரு. அவளும் எதுவுமே சொல்லாம அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பையன் கிராஸ் பண்ணி போகும்போது நான் தான் இவளோட அப்பா அப்படின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார்ல ஏறி அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பையனை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த பையன் நிஜமாவே ஃப்ரெண்டு தானா அப்படின்னு கேட்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்கல்ல, அதை வேற நாளுக்கு பிளான் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண போகணும்னு சொல்றா. இப்போ இதுக்கு திடீர்னு ஷாப்பிங் அப்படின்னு அவர் கேட்க, ட்ரிப் போகணும்னா ஷாப்பிங் எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இது ட்ரிப்பா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்க, ஆமாப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லடாக்கு ட்ரிப் போலான்னு இருக்கோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க, அதுக்கு தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்போ அந்த பொண்ணு கார்ல இருந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட் ஆகிற வரையுமே அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிட்டு இவரு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. ஓகே நீ ட்ரிப்புக்கு தாராளமா போலாம், ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லார் கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னோட லைவ் லொகேஷன் எனி டைம் ஆன்ல இருக்கணும், நீ எங்க போற எங்க வரேன்னு நான் ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் உடனே கிண்டல் பண்ற மாதிரி அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா டீடைலுமே கொடுத்துறேன், எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணும் வேற வழியே இல்லாம அப்பா சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொல்றா. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கண்டிஷன் போடுறாரு. நாளைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் போய் தான் ஆகணும், நீ எங்க கூட வந்துதான் ஆகணும், உன்னோட ஷாப்பிங்க இன்னொரு நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அந்த பொண்ணு சரி வேற வழியே இல்ல வரேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. ஃபேமிலியே கிளம்பி அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட தம்பி கார்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பர்கர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வரான். அவங்க அப்பாவும் இந்த இடத்துல பர்கர் எல்லாம் கிடைக்காது, போற வழியில ஒரு தாபா ஹோட்டல் இருக்கு, அங்க உனக்கு பரோட்டா வாங்கி தரேன், பரோட்டா சால்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபால காரை பார்க் பண்றாரு. இப்ப தாபால இறங்கி ஃபேமிலியா உள்ள போயிட்டு பரோட்டா ஆர்டர் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்க பரோட்டா ரொம்ப ஆயிலா இருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு இதை பார்த்ததும் எனக்கு சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடுச்சு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அப்பா சரி டீயாவது சொல்லட்டுமான்னு கேட்க அந்த பொண்ணு என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே டீ பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறா. உடனே அவங்க அப்பாவும் ஏதோ ஞாபகம் இல்லாம கேட்டுட்டேன், இருங்க நான் காஃபி ஆர்டர் பண்றேன் அப்படின்னு அங்க வேலை செய்யற வெயிட்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அவனும் நீங்க போய் பில் கட்டிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்தாதான் சார் காஃபி தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நான் அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு வந்து தரேன், 2 காஃபி எடுத்துட்டு வான்னு கேட்க, இல்ல சார் இங்க டோக்கன் கொடுத்தாதான் எதுவுமே, அதை நீங்க கவுண்டர்ல தான் போய் கட்டி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவரும் சரி நான் போய் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு டோக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாரு. கிளம்பி போய் கவுண்டர்ல 500 நோட் எடுத்து நீட்டுறாரு. அந்த கேஷியரும் 20 ரூபா காஃபிக்கு 500 எடுத்து நீட்டுறீங்க, எங்க கிட்ட எங்க சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் இப்படி சடனா சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்றது, என்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு, உங்ககிட்ட சேஞ்சே இல்லையா அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு தாடிக்காரன் அங்க வந்து அவன் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணிட்டு இவருக்கான காஃபிக்கு டோக்கன் வாங்கி அவர் கையில கொடுக்குறாரு. அவரும் உங்களுக்கு ஏன் சார் தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் இதுல என்ன சார் சிரமம், ஒரு 20 ரூபாயில என்ன பெருசா செலவாயிட்ட போது, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பின்னால எப்போது நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் அவர்கிட்ட கொடுத்துறான். அவரும் வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து இப்ப அந்த வெயிட்டர் கிட்ட காஃபிக்கு டோக்கனை கொடுத்துட்டு காஃபி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த தாடிக்காரனும் வந்துடுறான். வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பொண்ணை தள்ளி உட்கார சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்திலே உட்காரான். அவரும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாடிக்காரனும் அந்த பொண்ணை பார்த்து உன் பேர் என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் விசாரிக்கிறான். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டு கேஷுவலா உட்காந்துருக்கா. அப்போ வெயிட்டர் காஃபி கொண்டு வந்து வச்சதும் அவங்க அம்மா உனக்கு வேற எதுவும் வேணாமாமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இல்லம்மா நான் வேற எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிடுறா. அந்த தாடிக்காரனும் சரி அப்ப எனக்கு எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் ஓ சாரி இவருக்கும் ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை பார்த்து ஏமா நீ எதுவுமே சாப்பிடலையா, இந்த பரோட்டா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வளர்ற பொண்ணு நல்லா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் ஆமா சார் நீங்களே சொல்லுங்க, இப்படிதான் டயட்னு உடம்ப கெடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த தாடிக்காரனும் ஃபுட் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுமா, அதனால அந்த பரோட்டா வேஸ்ட் ஆகாம சாப்பிட்டுரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இருக்கான். அந்த பொண்ணு இல்ல அங்கிள் பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த தாடிக்காரன் சரி நீ சாப்பிடலன்னா விடு, அந்த பரோட்டா நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் இந்த மிட்டாயாவது சாப்பிடு அப்படின்னு அவன் பாக்கெட்ல வச்சிருக்க ஒரு பல்லி மிட்டாய் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வாங்க மறுக்கிறா. ஆனா அவங்க அப்பா சரி மிட்டாய் தான் நான் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேற வழியே இல்லாம அந்த பொண்ணும் அந்த மிட்டாயை வாங்கி வாயில போட்டுக்கிறா. அந்த மிட்டாயை சாப்பிட்டதுமே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி சாக்கான மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இப்ப அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை பார்த்து அந்த பரோட்டாவை சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அந்த பரோட்டாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அவங்க அப்பா அம்மாவும் என்ன இவ நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி கேட்காதவ இப்ப அவர் சொன்ன உடனே அந்த பரோட்டா எடுத்து சாப்பிடுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. அந்த பொண்ணு வேகமா சாப்பிட்றா. இப்ப தண்ணி குடிமானதும் உடனே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இப்ப சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகவும் சரிப்பா போதும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் சரி இருமா நான் பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு எழுந்து பில் பே பண்ண போறாரு. இப்ப இவங்களும் வந்து கார்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த தாடிக்கார வந்து அந்த கார் கண்ணாடியை தட்டி அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்தாமா இந்த பிஸ்கட்டை கையில வச்சுக்கோ, நீ உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாலே இந்த பிஸ்கட்டை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம கையில வாங்கிக்கிறா. ஏன் உம்முன்னு இருக்க சிரி அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இப்ப காரும் கிளம்பிடுது. போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா யாருங்க அவரு, கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியல, திடீர்னு நம்ம டேபிள் வந்து உட்கார்றாரு, அதுவும் உங்ககிட்ட ஏதோ தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் இல்லம்மா நான் காஃபி வாங்க போகும்போது என்கிட்ட சேஞ்ச் இல்ல, அவர் தான் நமக்கு பே பண்ணி ஹெல்ப் பண்ணாரு, அதனாலதான் நானும் பரவாயில்லன்னு அவர் உட்காந்து பேச அலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்லிட்டு கார் கரெக்டா அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட போயிடுது. ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு அந்த கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாலே அவர் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சு ஒரு பிஸ்கட் மிச்சம் வைக்காம எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் அந்த காரை விட்டு கீழே இறங்குறா. இப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போன உடனே அந்த பொண்ணோட அப்பா அவங்க பையன் அண்ட் அவங்க அம்மா எல்லாரையுமே அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காரு. இப்ப கையோட அவரையும் சேர்த்து ஸ்விம்மிங் பூல்ல இழுத்து விட்டுறாங்க. அப்படி அந்த பொண்ணோட அம்மா அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தப்போ அவங்க மொபைல் பாக்கெட்ல இருந்திருக்கும். சரி மொபைல் நனைஞ்சிருச்சு நான் மேல ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மட்டும் கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு மொபைல் வச்சுட்டு ஒரு டவலை காய போடலான்னு பால்கனில வந்து நிக்கும் போது அந்த வீட்டு கேட்டு கிட்ட அந்த தாடிக்காரன் அங்கேயும் வந்து நின்றுறான். அவங்களுக்கு பார்த்த உடனே பெரிய ஷாக் ஆயிடுது. இவன் இதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு இப்ப வேகமா ஓடி போய் அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க. ஏங்க நம்ம கூட காஃபி ஷாப்ல ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாருல, அவர் திடீர்னு நம்ம கேட் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவரும் ரொம்ப ஷாக் ஆகி அவர் எதுக்கு இங்க வந்தாரு, சரி இரு நான் அண்ணன் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது அவன் மேல ஒரு கடுப்புல தான் போறாரு. என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னு பேசிட்டு இருந்தா திடீர்னு நம்ம இடத்துக்கே கிளம்பி வந்து நின்னுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சார் என்ன சார் இது, எதுக்கு நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அவரும் சார் சாரி சார் என் மேல எதுவும் கோவப்படாதீங்க, நானும் என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது என்னோட கார் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சரி என் பொண்ணுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா என் மொபைல்லையும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவரும் ஆமா சார் இந்த ஏரியால கொஞ்சம் சிக்னல் கிடைக்காது, சரிங்க சார் உள்ள வாங்க என்னோட லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். இப்ப உள்ள கூட்டு போய் அவனை சோஃபால உட்கார வச்சுட்டு இப்ப அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு கேட்க இவனும் ஆமா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகும்போது உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவ வெளியதான் சார் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்கலாம் அந்த பக்கம் போனதும் அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு அவங்க அப்பா வர ஆரம்பிச்சதும் ஒரு மாதிரி கேஷுவலா அந்த வீட்டை லுக் விட்டுக்கிட்டு உள்ள வந்து உட்காந்துறான். இப்ப அவரும் அவங்களோட லேண்ட்லைன் கொடுத்து கால் ட்ரை பண்ண சொல்றாரு. அவனும் கால் ட்ரை பண்றான். ஆனா லைன் டெட்டாவே இருக்கு. அவர் இல்லையே இதுல இருந்து கால் பண்ண கண்டிப்பா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒருத்தர் ட்ரை பண்றாரு. அப்பயும் கால் போகல, லைன் டெட்டாவே இருக்கு. சரி சிக்னல் பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி இருக்கு போல, நம்ம வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற டிவியோட ரிமோட் ஒர்க் பண்ணல. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் ரிமோட்டோட பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணும் கரெக்டா உள்ள வரா. உள்ள வந்ததுமே இவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. இப்ப அந்த தாடிக்காரனும் வாமா உட்காரு அப்படின்னு சொல்லவும் ஈர ட்ரெஸ்ஸோட அங்க இருக்கிற சோஃபால வந்து உட்கார்றா. உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்னம்மா பழக்கம் இது, ஈர ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் இல்ல அங்கிள் தான் உட்கார சொன்னாரு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அவனும் உடனே சரிமா நீ போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்பி போயிடுறா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அவங்க கூட உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் கிளம்பி போறாரு. கிளம்பி போனதும் என்னங்க இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியாதா, இப்பதான் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, இப்போ வீட்டுக்கு வந்து காஃபி கேட்கறாரு, எப்பதாங்க கிளம்புவாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அவரும் இல்லம்மா அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம அவரோட மொபைல்ல வேற சிக்னல் இல்ல, அதனாலதான் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாரு, அவரு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு, இப்ப நாம அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான், ஒரு 10 மினிட்ஸ்ல அவர் பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துடுறா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணை பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பத்தி அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணோட பர்சனல் ஒண்ணு விடாம எல்லாமே ஷேர் பண்றா. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்க லவ் மேட்டர் வீட்டுக்கு கூட தெரிஞ்சிருச்சு, எங்க வீட்ல என்ன பிரேக்கப் பண்ண சொல்லி பல டைம் கேட்டாங்க, ஆனா நான் பிரேக்கப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ ஃப்ரெண்ட்ஸோட லடாக் ட்ரிப் போறது வரையும் ஒண்ணு விடாம எல்லாமே சொல்லிடுறா. இப்ப எல்லாமே கேட்டுட்டு இந்த தாடிக்காரன் நீ லடாக் ட்ரிப்லாம் போக மாட்ட, நீ என் கூட வீட்டுக்கு தான் வரப்போற அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டே இருக்கா. என் வீட்டுக்கு வாமா, என் வீடு ரொம்ப நல்லா இருக்கும்,
இருக்கும், உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீ ஜாலியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வரதுக்கு ஓகேன்னு சொல்லு ஓகேன்னு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கான். அந்த பொண்ணோட வாய் ஓகேன்னு சொல்ல வருது, ஆனா அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் தடுக்குது. இப்ப அந்த பொண்ணோட எமோஷன்ஸையும் மீறி அந்த பொண்ணு ஓகே சொல்ல வைக்க ட்ரை பண்றான். சொல்லுமா ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்றதுக்கு கிட்ட வந்துடுறா. இப்ப கரெக்ட் டைம்ல அந்த பொண்ணோட தம்பி பால் எடுத்து அந்த பொண்ணோட தலையில அடிச்சிடறான். பால் தலையில அடிச்சதுல அந்த பொண்ணு கான்சியஸ்க்கு வந்துடுறா. இப்ப அந்த பையன் காரியத்தை கெடுத்துட்டானேங்கிற கோவத்துல அதுல கடுப்பான அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணு கிட்ட, அந்த பொண்ணோட பேர் ஆரியா, நீ உடனே போய் உன் தம்பிய கண்ணத்துல பலார்னு ஒரு அரவிடு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம கோவமா கிளம்பி போய் அந்த பையனை கண்ணத்திலே பயங்கரமா அரைஞ்சிடறா. இப்ப அரை வாங்கி அந்த பையன் கீழே விழுந்து அழுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு திரும்ப கான்சியஸ்க்கு வந்துடுறா. கான்சியஸ்க்கு வந்து அந்த பையன் கிட்ட என்னாச்சு, சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு அந்த பையனை கேட்க, ஆரியா என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணும் இல்ல அங்கிள் தான் அடிக்க சொன்னாருன்னு சொல்ல வாயை எடுக்க ட்ரை பண்றா, ஆனா சொல்ல முடியல. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன பழக்கம் இது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சின்ன வயசுல இருந்து உன் தம்பியை ஒரு தடவை கை நீட்டி அடிச்சது கிடையாது, ஆனா இன்னைக்கு அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த தாடிக்காரனும் ஆரியா மேல தப்பில்ல, அந்த பையன் தான் பால் எடுத்து தலையில அடிச்சா அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் சார் ப்ளீஸ் நீங்க இதுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சொல்லாம நின்னுட்டு இருக்கா. சாரி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கோவமா அவங்க அப்பா கிட்ட வர இந்த தாடிக்காரன் அவங்க அப்பாவோட கையை தடுக்கிறான். தடுத்ததும் அவங்க அப்பா இவன் கையை தட்டி விட்டுட்டு சார் நீங்க லிமிட்டோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறான். இப்ப அந்த தாடிக்காரன் உள்ள வந்து சோஃபால உட்காந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கறான். அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. தண்ணி குடிச்சிட்டு நீ மேல போய் உன் அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சாரி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு மேல சாரி சொல்லலான்ட்டு அந்த பொண்ணோட தம்பி கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம் வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த தாடிக்காரனும் இவங்க கூட டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கண்ணம் ரொம்ப வலிக்குது, என்னால இங்க உட்கார முடியல, எனக்கு உங்க மொபைல் கொடுங்க, ஒரு 15 மினிட்ஸ் உங்க மொபைல உள்ள போய் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் சரி நீ உள்ள போ அப்படின்னு மொபைல கொடுத்து உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள அனுப்பிட்டு அந்த பொண்ணை என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு உனக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவம் வந்தது அப்படின்னு கேக்குறா. அவளும் இல்லமா நான் வேணும்னு பண்ணலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் உனக்கு ஓவரா ஃப்ரீடம் கொடுத்து தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே தாடிக்காரனும் ஆமா நீங்க உங்க பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் அந்த தாடிக்காரன் அதட்டி இது எங்க ஃபேமிலி மேட்டர், நீங்க தேவையில்லாம இதுக்குள்ள வராதீங்க, உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தாடிக்காரனும் ஏன் தெரியாது, எல்லாமே தெரியும், உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றது, அந்த பையனை நீங்க பிரேக்கப் பண்ண சொன்னது, நீங்க சொல்லி அவ பிரேக்கப் பண்ணாம இருக்கிறது எல்லாமே தெரியும் அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா உன்னோட பர்சனல் எல்லாத்தையுமே நீ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இல்லமா அங்கிள் கேட்டாரு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த தாடிக்காரன் இப்ப என்ன அந்த பையன் அவ பிரேக்கப் பண்ண அவ்வளவுதானே, ஆரியா அந்த பையனுக்கு கால் பண்ணி பிரேக்கப் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட லவ்வருக்கு உடனே கால் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறா. இப்ப திரும்ப அந்த பையன் கால் பண்றான், அங்கிள் அவன் திரும்ப கால் பண்றான் அப்படின்னு அந்த தாடிக்காரன்ட்ட கேக்குறா. உடனே அவனும் கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி வை அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் இவன் சொன்ன உடனே அப்ளை பண்றா. இப்ப அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்து ஆரியா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு மெதுவா நோ அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த தாடிக்காரன் ஏமா நோ சொல்ற, ஐ எம் ஓகேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இல்லமா ஐ எம் ஓகே அப்படின்னு உடனே மாத்தி சொல்றா. இப்ப அந்த தாடிக்காரன் சொல்றத பூரா அந்த பொண்ணு பண்றத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த தாடிக்காரனை பார்த்து ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான். அவனும் எங்க அப்படின்னு கேட்க உங்க ஃபார்ம் ஹவுஸ் இங்க தானே பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க, மழை விட்டுருச்சு, வாங்க உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு நானே கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன் அப்படிங்கிறான். உடனே அந்த தாடிக்காரன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு நான் இங்க இருந்து வரமாட்டேன், இன்னைக்கு இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாவும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி உள்ள விட்டா இப்ப ஏதோ உங்க வீடு மாதிரி உட்காந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு அவன் அந்த சேர்ல இருந்து எழுப்ப ட்ரை பண்றாரு. உடனே அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணுக்கு இங்க பாருமா உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்றாரு, அவரை நீ தடு அப்படின்னு கமெண்ட் பண்றான். அவன் சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே புஷ் பண்றா. அவர் எதுக்கு வெளியில போக சொல்றீங்க, அவர் போக மாட்டாரு, அங்கிள் இங்கே தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க அப்பாவை வேகமா புஷ் பண்ணி தள்ளி விட்டுறா. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பையன் மாடியில இருந்து கீழே இறங்கி வரான். அவங்க அம்மா இல்ல இப்ப நீ கீழே வராத, நீ திரும்ப மேல ரூம்லயே இரு, நாங்க கூப்பிடும் போது மட்டும் வா அப்படின்னு சொல்லி திரும்ப அவன ரூம் காமிச்சிடறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணு கிட்ட ஆரியா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அவன் இங்க இருந்து போட்டும் அப்படின்னு சத்தம் போடுறாரு. அங்கிள் அவன் இவன் எல்லாம் சொல்லாதீங்க, அங்கிள் இங்கே தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அந்த தாடிக்காரன் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து அதுல இருக்க டீ தூளை அந்த பொண்ணோட கையில கொட்டான். கையில கொட்டி இது நீ அப்படியே சாப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அந்த டீ தூளை வேகமா சாப்பிட போறா. இப்போ அவங்க அப்பா கையை தட்டி விட்டுட்டு ஆரியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் டீ வாசமே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம கீழே விழுந்த டீ தூளை அள்ளி சாப்பிட போறா. இப்ப அந்த தாடிக்காரன் ஆரியா கீழே விழுந்ததை விட்டுரு, இதை நீ பாக்கெட்டோட சாப்பிடுன்னு சொன்னதும் அந்த பாக்கெட் ஃபுல்லா இருக்க டீ தூளை அப்படியே வாயில கொட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அந்த பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இப்ப அவங்க அம்மா தண்ணி கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவன் நம்ம பொண்ணை வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் சொல்றத பூரா கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பாவும் இது வசியமா, எனக்கு இந்த வசியம் மாந்திரிகம் செய்வேன இது மேல எதுவுமே நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தாடிக்காரனும் பரவாயில்ல நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இவ்வளவு நடந்துமா இதுன்னு வசியம் நீ நம்ப மாட்டற, இப்ப வேணா ஒரு சாம்பிள் பாக்குறியா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சிரிக்க சொல்றான். உடனே அந்த பொண்ணு சிரிக்கிறா. நல்லா சிரி அப்படின்னு இன்னும் அதிகமா சிரிக்கிறா. நல்லா சிரி நல்லா சிரி அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவனும் இன்னும் பயங்கரமா சிரிக்க சொல்றான். அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப உடனே ஆரியா அழு அப்படின்னு சொன்னதுமே அப்படி சிரிச்சிட்டு இருந்தவ உடனே அந்த சிரிப்பை நிறுத்திட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. நல்லா அழு நல்லா கத்தி அழு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு பயங்கரமா நல்லா கத்தி அழுதுட்டு இருக்கா. இப்போ ஆரியா உங்க அப்பாவை அடி அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் கூட தயங்காம எழுந்து போய் அவங்க அப்பாவோட கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விட்டுட்டு அவங்க அப்பாவை பாக்குறா. அந்த பொண்ணோட மைண்டு பாடி ஃபுல்லா அவனோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் கண்ணுல தெரியுது. இப்போ அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல சோஃபால உட்கார சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்க சோஃபால கூப்பிட்டு உட்கார சொல்றான். இவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அவங்க அப்பா நம்ம பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவன் ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு அவர் ஒய்ஃபை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. இப்ப அந்த தாடிக்காரனும் நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அதை மீறி நீங்க ஏதாவது நடந்துக்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நான் காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களோட மொபைல்லாம் எடுத்து டேபிள் மேல வைங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் மொபைல் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு இங்க இருக்கிற ஒரு மொபைல் விடாம எல்லாத்தையும் எடுத்து உட அப்படிங்கிறான். அந்த பொண்ணு எடுத்து உடைச்சிடறா. இங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் கனெக்ஷன் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே கட் பண்ணி விட சொல்றான். அந்த பொண்ணும் இவன் சொன்ன உடனே ஒரு கனெக்ஷன் விடாம எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்டு வந்ததுமே அந்த பொண்ணு இவனுக்கு கால் அமுக்க சொல்றான். அந்த பொண்ணும் இவன் சொன்ன உடனே உட்காந்து கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அம்மா பயங்கரமா கதறி அழுறாங்க. தயவு செஞ்சு எங்க பொண்ணை விட்டுருங்க, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு அவளை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. விட்டணுமா, விட்டுறதுக்கு நான் இவ்வளவு பண்ண, சரி இப்போ உங்களுக்கு என்ன, நான் இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதானே, சரி நான் கிளம்பிடுறேன், ஆனா உங்க பொண்ணு என் கூட அனுப்பி வைங்க, உங்க பொண்ணு என் கூட வந்தா நான் தாராளமா இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா அம்மாவும் ஒண்ணுமே சொல்ல முடியாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப தாடிக்காரன் பேச பேச அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. கோவத்தை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த பொண்ணோட தம்பியும் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துடுறான். இப்ப அவங்க தம்பியை பார்த்ததுமே அந்த தாடிக்காரன் ஆரியா போறவன் தம்பி வந்துட்டான் போல, அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க உட்கார வை அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணும் அவன் தம்பி கிட்ட வேகமா போறா. உடனே அவங்க அம்மா ஓடி போய் எங்க இவன் அவனை ஏதாவது பண்ணிடுவாளோன்ட்டு, இல்லமா இல்ல நானே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல சோஃபால உட்கார வச்சிருக்கா. இப்ப அந்த தாடிக்காரன் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க, கூட்டிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு இதனால தேவையில்லாத ப்ராப்ளம் இருக்காது, அதுவும் இல்லாம ஏதோ வசியம் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க, இன்னும் வேணும்னா சொல்லுங்க, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. உடனே அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணோட வயித்துல எட்டி உதச்சி, ஏண்டி உன்னை என்ன பண்ண சொன்ன, எனக்கு கால் தான் நம்பிக்கூட சொன்ன, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறான். இப்ப அந்த பொண்ணு அவன் எட்டி உதச்சதை பார்த்ததுமே அந்த பொண்ணோட அப்பா பயங்கரமா கோவம் வந்து அந்த தாடிக்காரனை கழுத்தை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அவனை அடிக்க உடனே தாடிக்காரன் ஆரியா இங்க பாரு உன் அப்பா என்ன அடிச்சிட்டு இருக்காரு, அவரை தடு அப்படிங்கிறான். அந்த பொண்ணு அவங்க அப்பாவை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா அந்த பொண்ணால அவங்க அப்பாவை அங்க இருந்து இழுக்க முடியல. இப்ப உடனே அந்த தாடிக்காரன் யோசிச்சு அங்க நின்னுட்டு இருக்கும் தம்பியோட மண்டையோட அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே அந்த பொண்ணு வேகமா போய் அந்த பையனை பிடிச்சி அவன் தலையை ஸ்டெப்ஸ்ல இடிச்சு அவன் மண்டையை உடைச்சிடறான். இப்ப அவங்க பேரண்ட்ஸும் அவனை வெளியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போக முடியாம மேல இருக்க ரூம்ல அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. அந்த பையனும் ரொம்ப வலிக்குதுமா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த பையனை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவன் கையில இருந்த மொபைலை பாக்குறாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் சீன்ல சாப்பிடும்போது அவங்க அம்மாவோட மொபைலை வாங்கிட்டு தான் மேல ரூமுக்கு வந்திருப்பான். இப்ப அந்த மொபைல் அங்க இருக்கு. அந்த மொபைல் எடுத்து யாருக்கா கால் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஆனா அதுவும் ஃபுல்லா பேட்டரி ட்ரெயின் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப அங்க இருந்த சார்ஜர்ல சார்ஜ் போட்டு பிளட் வேற நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ராட்சசன் கண்டிப்பா இப்ப நம்மள வெளியில போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம இதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்கறதுக்கு கீழே இறங்கி வராங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது அவங்க அப்பா இவன் அடிச்சாரு பாத்தீங்களா கண்ணத்துல, அதுல இவனோட கண்ணம் வீங்கி இருக்கும். அதனால அந்த பொண்ணை வச்சு இவனோட கண்ணத்துக்கு ஐஸ் பேக்ல ஒத்தனம் கொடுக்க சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஒத்தனம் கொடுத்துட்டு இருப்பா. இப்ப அவங்கள பார்த்ததுமே இவன் பயங்கரமா கத்துறான், எப்படி நீங்க மேல கை வைப்பீங்க, அங்கே நில்லுங்க, கிட்ட வராதீங்க, அங்கே நின்னு பேசுங்க அப்படிங்கிறான். இப்ப அவங்க வந்து அவங்க பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்றான். அந்த கத்தி எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல நீ பாதுகாப்பா நில்லு, உங்க அப்பாவோ அம்மாவோ என் பக்கத்துல வந்தாங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்கள குத்திரு அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் உடனே போய் கத்தி எடுத்துட்டு வந்து இவன் பின்னால இவனுக்கு காவலா நின்னுறா. அவங்களும் எங்க பையனுக்கு அடி ரொம்ப பட்டிருக்கு, அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும், பிளீஸ் தயவு செஞ்சு எங்களை விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த தாடிக்காரனும் ஹாஸ்பிட்டல்கா இங்க பாருங்க உங்க புருஷன் அடிச்சட்டில என் கண்ணை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கான். உடனே அவங்க அப்பாவும் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்க மேல கை வச்சது தப்பு தான், தயவு செஞ்சு எங்களை ஹாஸ்பிட்டல் போக விடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. உடனே இந்த தாடிக்காரன் அப்படின்னு என்கிட்ட இந்த மாதிரி சாதாரணமா சாரி கேட்காத, என் முன்னால வந்து நின்னு முட்டி போட்டு உன்னோட மூக்கு தரைய தொற அளவுக்கு என் காலில் விழுந்து என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க அப்பாவும் வேற வழியே இல்லாம அவங்க குடும்பத்து முன்னாலே இவன் முன்னால வந்து முட்டி போட்டு கீழே விழுந்து சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு எங்க பொண்ணை விட்டுருங்க, எங்க பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கதறி எழுதிட்டு இருக்காரு. அந்த தாடிக்காரனும் தாராளமா போங்க, நான் தடுக்கவே இல்லை, ஆனா உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வச்சுட்டு உங்க பையனை நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, நானும் உங்களை அதுக்கப்புறம் ஏதோ தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பாவும் அந்த இடத்துல
உடைஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்ப இந்த தாடிக்காரன் டடடடா ஷபா ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஆரியா நீ டான்ஸ் ஆடுவியா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ஆடுவேன்னு சொல்லுது. இங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குல்ல, என் மொபைல்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, அதுல உனக்கு எந்த சாங் வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ, செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணி அந்த சாங்க்கு நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதுமே அந்த பொண்ணும் அந்த மொபைலை வாங்கி சாங் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் ஆட ஆரம்பிக்கிறா. உடனே தாடிக்காரன் நல்ல எனர்ஜி ஆடு, நல்ல எனர்ஜி ஆடு, நல்லா என்ஜாய் பண்ணி ஆடு அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா ஆட சொல்றான். அந்த பொண்ணும் இவன் சொல்ல சொல்ல அப்படியே ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாம மேல ரூம்ல வந்து உட்காந்து அவரால் கத்தி கூட அழ முடியாம ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. இப்ப இவனும் இந்த பொண்ணு ஒரு 5 நிமிஷம் ஆட சொல்லுவான், 10 நிமிஷம் ஆட சொல்லுவான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆட சொல்லிட்டு இவனும் தூங்கிடுறான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து ஆடி பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணாலே டான்ஸை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனாலும் ரொம்ப ஹெவியா டயர்ட் ஆயிடுறா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகி சாங் ஆஃப் ஆயிடுது. அப்போதான் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்றா. உடனே அந்த தாடிக்காரன் எழுந்து என்னாச்சு, ஏன் டான்ஸ் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு மூச்சு வாங்கிக்கிட்டே இல்ல அங்கிள் மொபைல்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதான் சாங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா எழுந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குறத பார்த்துட்டு வேகமா ஓடி போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து அவனை நல்லா திட்டிக்கிட்டே அந்த பொண்ணை தண்ணி குடிக்க சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் தண்ணியை வாயில வைக்க போகும்போது அந்த தாடிக்காரன் அந்த தண்ணியை கீழே ஊத்திரு அப்படிங்கிறான். இப்ப அந்த பொண்ணும் அந்த தண்ணியை கீழே ஊத்திடுறா. இப்ப அவங்க அம்மா அந்த தாடிக்காரனுக்கு பயங்கரமா சாபம் விடுறாங்க. நீ எல்லாம் செத்தா கண்டிப்பா நரகத்துக்கு தாண்டா போவ, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த தாடிக்காரன் நான்லாம் செத்தா நரகத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா நான் வந்ததே நரகத்துல இருந்தான், அதே போல நான் மனுஷனே கிடையாது, நான் ஒரு சாத்தான் அப்படின்னு இருக்கான். இப்போ அவங்க அம்மா இவ ரொம்ப டயர்டா இருக்கா, தயவு செஞ்சு அவளை உட்காரவாத அலோ பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் அதெல்லாம் முடியாது, ஆரியா அதே இடத்துல நில்லு, அதே போல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு அப்படியே நின்னுட்டு இருக்கா. இப்போ உங்க அம்மா மட்டும் நான் 10 எண்றதுக்குள்ள மேல ரூமுக்கு போலனா நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்க அம்மாவை கையில வச்சிருக்க கத்தியை வச்சு குத்திரு அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் இப்ப வேற வழியே இல்லாம அவன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சதும் மேல ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்துருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாரு கீழே அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்க நம்ம பொண்ணை காவலுக்கு நிக்க சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம இப்படியே விடக்கூடாது, நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு கையில ஒரு பேட் எடுத்துட்டு கீழே கிளம்புறான். இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் வேற ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும், அப்பதான் நம்ம பொண்ணை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கீழே இறங்கி வரான். இவன் கீழே இறங்க இறங்க அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி கோவமா அலர்ட் பண்றா. கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தா நான் கத்தியில குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்றா. அவனும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருமா, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு அப்படின்னுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ட்ரை பண்றான். அந்த பொண்ணும் கீழே இறங்கி வரக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அலர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருது. அவன் நின்னுட்டு இருக்க இடத்துல சுச்சு போயிடுறா. அவர் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அந்த இடத்துல உட்காந்து இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாரு. அவங்க அப்பா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க, நான் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணோட எமோஷன்ஸாலே கன்வே பண்றா. அந்த பொண்ணோட அம்மாவும் கீழே இறங்கி வராங்க. வந்து அந்த பொண்ணு நிக்கிற இடத்துல ட்ரெஸ்லயே சுச்சு போறத பார்த்துட்டு அவங்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறாங்க, ப்ளீஸ் என் பொண்ணு ஒரு 5 நிமிஷம் மட்டும் என் கூட அனுப்பு, அவளை நான் பாத்ரூம் கூட்டிட்டு போய் கிளீன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அந்த தாடிக்காரனும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன நீங்க பொண்ணை வளர்த்திருக்கீங்க, இப்படிதான் ஹால்ல நின்ன இடத்துல ரெஸ்ட் ரூம் போவாளா, ஒரு பாத்ரூம் போய் போகணும்னு கூட தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா அவ்வளவு கெஞ்சியும் அதெல்லாம் முடியாது, நீங்க உங்க பொண்ணுக்கு எது பண்றதா இருந்தாலும் இங்கேயே எனக்கு முன்னாலே பண்ணுங்க, பாத்ரூம் குள்ள கூட்டிட்டு போறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்றான். இருந்தாலும் அவங்க ஒரு 2 நிமிஷம் மட்டுமாவது அனுப்பு, நான் அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அந்த தாடிக்காரன் நான் தான் சொல்றேன்ல இந்த இடத்துல எது பண்றதுனால பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல பேண்ட்டை கழட்ட சொல்றான். அந்த பொண்ணும் இவன் சொன்ன உடனே பேண்ட்டை கழட்டிடுறான். இப்போ அவங்க அம்மா அழுதுகிட்டே மேல ரூம் கூடி போய் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பேண்ட் எடுத்துட்டு வந்து காலில் போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு காலை ஸ்டிஃபா வச்சுக்கிட்டு காலை தூக்க கூட மாட்டா. இந்த தாடிக்காரன் இந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிட்டு ஆரியா பேண்ட் போட்டுக்கமா அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு பேண்ட் போட்டுக்க காலை தூக்குறா. இப்ப அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த பொண்ணுக்கு பேண்ட் மாத்தி விட்டுறாங்க. மாத்தி விட்டுட்டு அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போன இடத்துல மா போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் கீழே வந்துடுறாரு. அந்த பொண்ணோட அம்மா அந்த தாடிக்காரனோட காலை பிடிச்சி ப்ளீஸ் தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுரு, எதுக்கு எங்களை இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க, யார் நீ, நாங்க உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டோமா, உனக்கு எங்களுக்கு ஏதாவது முன்பகை இருக்கா, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாடிக்காரன் நான் ஆரம்பத்திலே சொன்னதான் இப்பயும் சொல்றேன், எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க, நான் பாட்டு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன். சரி அப்ப உங்களுக்கு உங்க பையன் முக்கியமா பொண்ணு முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், அந்த 5 நிமிஷத்துல உங்க பையனை இந்த வீட்டுல எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சுக்கீங்க, ஆனா அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுமே ஆரியாவே அவனை தேடி அவ கையாலே கொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம அங்க இருக்கிற லைட் ஸ்டாண்ட் எடுத்து செவுத்துல அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த தாடிக்காரன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள மறைச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இவங்களும் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக மேல ரூமுக்கு வேகமா போய் அவனை ரூம்ல இருந்து தூக்கிட்டு போறாங்க.
ஆனா எங்க மறைச்சு வச்சாங்கன்னு காட்டல. இப்ப 5 நிமிஷம் டைம் முடிஞ்சிருது. உடனே அந்த பொண்ணு கிட்ட, ஆரியா 5 நிமிஷம் டைம் ஆச்சு, இன்னும் அவனை மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க, நீ மேல போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் கத்தி எடுத்துட்டு ரொம்ப வேகமா மேல வரா. ஆனா இவ வர்றதுக்குள்ள அவங்க அந்த ரூமை பூட்டிட்டு கீயை கையில வச்சுட்டு அந்த கதவு கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அந்த கீயை கொடுங்கன்னு கேக்குறா. ஆனா அவங்க அப்பா தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்க ரூம்ல இருந்த பாத்ரூம்குள்ள போய் டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு கோவத்துல பயங்கரமா சவுட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த தாடிக்காரனும் மேல வந்துடுறான். ஆரியா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன் இந்த ரூம்குள்ள தான் வச்சு பூட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கீயை கேட்டா தராம கொண்டு போய் ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த தாடிக்காரன், கீ இல்லன்னா என்ன, அந்த கதவை நீ அடிச்சு உட அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆர்டர் போடுறான். ஆர்டர் போட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை, இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாலே உங்க பையன் சாகிறத பாக்குறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், நீங்க 2 பேரும் கீழே போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து அந்த பொண்ணோட அப்பா அவரோட ஆபீஸ் பேக்ல ஒரு மொபைல் வச்சிருந்திருப்பாரு. அந்த மொபைல் எடுத்து யாருக்காவது கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அந்த மொபைல் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி அந்த பேக்ல மொபைல் எடுத்துட்டு இருக்கும் போதே மேல ரூம்ல பயங்கரமா டம்முன்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு மேல வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய டேபிள் எடுத்து அந்த ரூம் கதவுல வேகமா இடிச்சு கதவை உடைச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த கதவையும் உடைச்சறா. உடைச்சு உள்ள போய் அந்த பையன் அந்த ரூம் ஃபுல்லா தேடுறா. அவங்க எங்கேயுமே இல்ல. தேடிட்டு வெளியில வந்து அவனை இங்க காணோம் அங்கிள் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த தாடிக்காரனும், அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நீ என்ன பண்ற, பக்கத்துல இருக்க ரூம் இந்த வீட்டுக்கு பின்னால எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் பக்கத்துல இருக்க ரூம், அந்த வீட்டுக்கு பின்பக்கம், மேல இருக்க மொட்டை மாடி எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துடுறா. அந்த பையன் எங்கேயுமே இல்ல. இப்ப வந்து உள்ள இருக்க கிச்சன் கபோர்டு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு, அவனை நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா அவன் இருக்க இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஆர்கியூ பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே அடிச்சிடறா. அவங்க அம்மா அடிக்கவும் அவங்க அப்பா பிடிக்க போறாரு. பிடிக்க போன வேகத்துல கையில இருக்கிற கத்தியை வச்சு அவங்க அப்பாவோட கையிலே ஒரு வெட்டும் வெட்டிடுறா. இப்ப இவங்க இங்க அடி வாங்குற சத்தம் கேட்டு அந்த பையன் மேல மொட்டை மாடியில தார்பாய்க்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க, அங்க இருந்து சத்தம் போட்டுறான். அம்மா அம்மான்னு அவன் சத்தம் போடுறதை கேட்டவுமே அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டு அந்த பையனை தேடி மொட்டை மாடிக்கு போறா. அவங்க அப்பாவும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா தடுக்கவே முடியல. இப்ப கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவங்க அப்பாவோட காலிலே குத்தி அவர் தலையில அடிச்சு கீழே தள்ளிடுறா. தடுக்க வந்த அம்மாவையும் அடிச்சு கீழே தள்ளி அவங்க முகத்திலே மிதி விட்டு அந்த பையனை பிடிக்க போயிட்டு இருக்கா. இப்ப அந்த பையனும் தப்பிக்கிறதுக்காக அங்கங்க ஓட ட்ரை பண்றான். இவளும் பயங்கரமா விரட்டிட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த பையனை பிடிச்சி கீழே தரையில அந்த பையனோட தலைய வேகமா ஓங்கி அடிச்சிட்டு இருக்கா. அடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பையனை தூக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து இரும்பு ராட் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை தலையிலே அடிச்சிட்டு அந்த பையனையும் அடிக்க போறா. அதுக்குள்ள அந்த பையன் அங்க பக்கத்துல மேல தண்ணி டேங்கர் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போயிடுறான். அந்த பொண்ணு அந்த ராடை கீழே போட்டுட்டு அவளும் மேல ஏறி போய் அந்த பையனை காலை பிடிச்சி வாரி விட்டு மாடி மேல இருந்து கீழே தூக்கி போட்டுறான். இப்ப அந்த பையனும் கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். கீழே வந்து அவங்க அப்பா அம்மா அவனை தூக்கி மடியில வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்டிருக்கும். அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போனா கண்டிப்பா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த தாடிக்காரனும் அந்த பொண்ணை கொடை எடுத்துட்டு வர சொல்லி கையில ஒரு கொடை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து இவங்க அழுகிறத பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த பையனுக்கு மூச்சு இருக்குன்னு சொன்னதை அந்த பொண்ணு காதுல வாங்கிட்டு ஒரு பெரிய பூந்தொட்டி எடுத்து அந்த பையன் மேலே போட போறா. இப்ப அந்த தாடிக்காரன் ஆரியா வேணாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த பூந்தொட்டி கீழே வச்சிடறா. இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்திலே உங்க பொண்ணை என் கூட அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா இப்ப உங்க பையனாவது உங்க கூட இருந்திருப்பான்ல, இப்போ ஒண்ணு கெட்டு போயில, உங்க பொண்ணை என் கூட அனுப்பி விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன், நீங்க உங்க பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஆரியா அப்படின்னு சொன்ன உடனே அவ திரும்பவும் பூந்தொட்டியை தூக்க போறா. அந்த பையனோட அம்மா வேற வழியே இல்லாம அந்த பையனை காப்பாத்துறதுக்காக சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பாவும் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நமக்கு வேற வழி இல்ல, நம்ம பையனோட உயிரை காப்பாத்தி தான் ஆகணும், நம்ம பொண்ணையும் அவன் விடுறதா தெரியல, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா நம்ம 2 பேருமே இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவும் அவனை கையெடுத்து கும்பிட்டு சரி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறான். ஆனா அந்த தாடிக்காரன், நீங்க எப்படி சொல்லக்கூடாது, நீங்க 2 பேருமே சேர்ந்து எங்க பொண்ணை எங்க முழு மனசோட உங்ககிட்டே முழுசா ஒப்படைக்கிறோம், நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படி நீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிறான். அவங்களும் அவங்க பொண்ணை அவங்க கூட அனுப்பி வைக்கணுமேன்ட்டு அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த பொண்ணு ஒரு ஆக்டிங் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க பாருங்க, அப்பா அம்மாவை நிரந்தரமா பிரிய போறோன்னு அந்த பொண்ணுக்குள்ள இருக்க அந்த பொண்ணோட ஒரிஜினல் கேரக்டருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நான் போகலன்னு சொல்ல முடியாம, என்ன காப்பாத்துங்கப்பான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க முடியாம அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரு அளவு நழுவா. ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு அவரோட ஆபீஸ் மொபைல்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அந்த பொண்ணோட ஃபேன் பாக்கெட்ல போட்டுறாரு. இப்ப அந்த தாடிக்காரன் அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட நீ நம்ம பையனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நான் அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பொண்ணை எங்க கூட்டிட்டு போறான்னு நான் போய் பாக்குறேன், இல்லன்னா நம்ம பொண்ணையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கார்ல ஏத்தி அனுப்பிட்டு இவங்க வச்சிருந்த அந்த மொபைல்ல அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அதே டைம் இவரோட ஒய்ஃபும் அவங்க பையனும் போயிட்டு இருந்த காரை இதுல ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கிடுது. இப்ப அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி போனா அந்த லொகேஷன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனா அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பொண்ணு இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட நார்மலா இல்ல, எல்லாருமே முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி இவனோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கான். கிட்டத்தட்ட அங்க 100கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த பொண்ணுங்களும் இவன் சிரினா சிரிக்க,
நிக்கிறாங்க. இவன் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வந்ததை அந்த காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பொண்ணு போன் பண்ணி இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. இவனை யாரும் ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே அங்கங்க இவன் வசியம் பண்ணி வச்ச பொண்ணுங்களை ஸ்பையா நிக்க வச்சிருப்பான். இப்ப அவங்க அப்பாவும் காலில் அந்த கத்தி குத்துப்பட்டதுனால காலை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அந்த காம்பவுண்ட் மேல ஏறி உள்ள வந்துடுறாரு. இவர் உள்ள வந்ததுமே அங்க இருக்கிற சில பொண்ணுங்க ஓடி வந்து வெறிநாய் கடிக்கிற மாதிரி அவரை பயங்கரமா பொறாண்டி அவரோட சத்தையவே கடிச்சு எடுத்துறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களாம் அவர் மேல வெறி பிடிச்ச மாதிரி விழுந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தாடிக்காரன் வந்துடுறான். வந்து அவங்களை நிறுத்த சொல்லி அவர் ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வர சொல்றான். இவங்களும் அவரை இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுறாங்க. இப்ப அவர் முன்னால உட்காந்து, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வந்த, ஃபர்ஸ்ட் இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களாம் வர சொல்லி அவன் பொண்ணை கூப்பிட்டு கேட்கறான். ஆரியா, உங்க அப்பா எப்படி உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாரு அப்படின்னு கேட்க, அதுவா அங்கிள், எங்க அப்பா என் பாக்கெட்ல ஒரு மொபைல் போட்டிருந்தாரு, அதை வச்சு ட்ராக் பண்ணி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மொபைல் இருக்குது, அந்த மொபைலை போட்டு உடைச்சிருமா அப்படின்னதும் அந்த மொபைலை போட்டு உடைச்சிடறா. அவங்க அப்பா வச்சிருந்த மொபைலை எடுத்து உடைக்க சொல்ல அந்த மொபைலையும் எடுத்து போட்டு உடைச்சிடறா. எப்படி நான் உன்னை இங்க இருந்து உயிரோட அனுப்ப போறது இல்ல, நான் மட்டும் இப்ப சரின்னு சொன்னா இங்க இருக்கிற பொண்ணுங்களே உன்னை துண்டு துண்டா கடிச்சு தின்றுவாங்க அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பா, நான் எப்படியும் சாக தான் போறேன், ஆனா நான் மத்த பொண்ணுங்க மூலமா சாக கூடாது, என் பொண்ணு கையாலே செத்துறேன், என் பொண்ணை வச்சு என்ன கொன்று அப்படிங்கிறான். உடனே அந்த தாடிக்காரனும், ஓ கடைசி ஆசையா, சரி சரி நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு ஆர்டர் போடுறான். இங்க பாருங்கம்மா, இங்க என்ன நடந்தாலும் நீங்க யாரும் அவர் மேல கை வைக்க கூடாது, இந்த இடத்துல அப்படியே நின்னு இங்க என்ன நடக்குதோ அதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணுங்களும் அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா அவங்க அப்பா எழுந்து பாக்கெட்ல வச்சிருந்த 2 கத்திரிக்கோல் எடுத்து அவர் பொண்ணோட 2 காதலையும் குத்திடுறாரு. அதாவது இவன் கமெண்ட் கொடுக்கறத அந்த பொண்ணோட காதல கேட்டாதான் அந்த பொண்ணு அதை அப்படியே செய்வா. இப்ப காதல குத்தி அந்த காதை கேட்க விடாம செஞ்சுட்டா அவன் கொடுக்கற கமெண்ட் இந்த பொண்ணோட காதல விழாது. அதை ஸ்மார்ட்டா யோசிச்சு கரெக்டா காதல குத்திடுறாரு. இப்ப அவனும், ஆரியா உன் அப்பாவை நீயே கொன்றுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா இவன் சொன்னது அந்த பொண்ணு காதல கேட்காம சிரிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. பார்த்த உடனே வில்லன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா வேகமா பக்கத்துல போய் அவனை பேச விடாம வாயை பிடிச்சி கீழே இருக்கிற கல்லிலே தள்ளி விட்டுறாரு. அதுல அவன் தலை அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து அவனோட நாக்க புடுங்கி வீசிடுறாரு. இப்ப அவனும் பேச ட்ரை பண்றான், பேசவே முடியல. இப்ப அவன் ஏதாவது ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணுங்க அடுத்து ஏதாவது இருந்தாலும் செய்வாங்க. இப்ப இவனாலையும் பேச முடியாததுனால அந்த பொண்ணுங்க இவன் இதுக்கு முன்னால கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்போ படத்தோட ஓபனிங் ஷாட்ல ஒரு எலியை எடுத்துட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான் போல. இப்ப அந்த எலியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கப் ஃபுல்லா டீ தூளை கொட்டி அந்த செத்த எலியையும் அந்த டீ தூளையும் ஒரு ரூம்குள்ள எடுத்துட்டு வராரு. உள்ள வந்து பார்த்தா அந்த தாடிக்காரனை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவன் இவரோட ஃபேமிலிக்கு பண்ணதுக்கு அவன் வாழ்க்கை பூரா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும்னு அவனை தான் இந்த ரூம்ல கட்டி போட்டு இவன் அந்த பொண்ணை டீ தூளை சாப்பிட சொன்னதுனால இவனுக்கு வெறும் டீ தூளையும் அந்த செத்து போன எலியை மட்டுமே சாப்பாடா கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த தாடிக்காரன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, உன்னாலதான் என் குடும்பமே சதஞ்சது, நீ வாழ்க்கை பூரா இப்படி சித்திரவதை அனுபவிச்சேதான் சாவணும் அப்படின்னுட்டு அவன் அந்த ரூம்லயே வச்சு கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இன்னும் அந்த வசியத்துல இருந்து வெளியே வரல போல. அது மட்டும் இல்லாம தலையில இருக்க முடி ஃபுல்லா கொட்டி போய் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி உட்காந்துருக்கா. அவங்க அப்பாவும் ஒரு பொண்ணை வந்து பாத்துட்டு போறாரு. இப்ப இதோட இந்த படமும் முடிஞ்சது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த படத்தோட பார்ட் 2 இப்போ 1 இயருக்கு மேல தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படம் தமிழ்ல இல்ல, குஜராத்தில தான் இருக்கு. சோ பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மூவியோட பார்ட் 2 வீடியோவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஹைப்பும் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சேனல் பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியா வர இங்க கார்னர்ல தெரியற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த மூவியோட பார்ட் 2 வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.